பாஸ் கட்சியும் பரிசான் கூட்டணியும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது பரிசான் கூட்டணி கட்சிகளான மாயிகாவும் மாசிசாவும் வாய் திறக்காதது ஏன் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் கேள்வி எழுப்பியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் போட்டியிடாத குறிப்பிட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளில் பெரிகாத்தான் அதன் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. பரிசான் பாஸ் கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் ஒப்பந்தத்தை காண்பிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பக்காத்தான் கூட்டணி 36 சட்டமன்றங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. பரிசான் 25 சட்டமன்றங்களில் மட்டுமே வேட்பாளரை அறிவித்துள்ளது. பரிசான் போட்டியிடாத எஞ்சிய 11 சட்டமன்றங்களிலும் பெரிகாத்தான் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. பரிசானின் மாயிகா 4 சட்டமன்றங்களிலும் மாசிசா 7 சட்டமன்றங்களிலும் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பெசாத்து கட்சி சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் விரைவில் வேட்பாளர்களை அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பெரிகாத்தான் கூட்டணியை உருவாக்கியது பெசாத்து கட்சி என்பதை இப்போதைய பெரிகாத்தான் கூட்டணி தலைவர்கள் மறந்துவிடக் கூடாது என்று பெரிகாத்தான் கூட்டணியின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நினைவூட்டியுள்ளார். பரிசானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை பெரிகாத்தான் தலைவர் அமாட் சம்சூரி ஒப்புக்கொண்டுள்ளார். நீங்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், ஆனால் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பெசாத்து கட்சியிடமும் உச்சமன்ற கூட்டத்திலும் அனுமதி பெறாமல் பேச்சுவார்த்தையை நடத்தியது தலைவருக்கு அழகல்ல என்று தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். நான் பெரிகாத்தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் கூட்டணி கட்சிகள் அமர்ந்திருக்கும் உச்சமன்ற கூட்டத்தின் ஆலோசனையை பெற்ற பின்னரே எந்த ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் பெரிகாத்தான் கூட்டணியை உருவாக்கிய பெசாத்துவுக்கு தெரியப்படுத்தாமலேயே மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் பெரிகாத்தான் தலைமை தன்னிச்சையாக செயல்பட்டிருப்பதாக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குற்றம் சாட்டினார். பெரிகாத்தானில் இருந்து பெசாத்து கட்சியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைக்காதீர்கள், அது பெரிகாத்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் சவால் விடுத்தார். தங்கள் நற்பெயரை காப்பதற்காக பள்ளியில் நிகழும் கொடுமைப்படுத்துதல் சம்பவங்களை பள்ளிகள் மறைக்கக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நினைவூட்டினார். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் இப்பிரச்சனையை திறம்பட கையாளவும் விரைவான நடவடிக்கை அவசியம் என்று அவர் கூறினார். சிலர் கொடுமைப்படுத்துதலை ஒரு சிறிய விஷயமாக கருதலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அதன் தாக்கம் ஆழமானது. தங்கள் நற்பெயரை காப்பதற்காக மட்டுமே பள்ளிகள் வழக்குகளை மூடி மறைக்க முயற்சிப்பதை தாம் ஏற்க மாட்டேன் என்று அவர் கூறினார். 1000 மாணவர்கள் உள்ள ஒரு பள்ளியில் 2 கொடுமைப்படுத்துதல் வழக்குகள் பதிவானால் தலைமை ஆசிரியரையோ அல்லது முதல்வரையோ குறை சொல்லக்கூடாது. சம்பவத்தை புகார் அளித்ததற்காக அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை, ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த வழக்கை மூடி மறைத்தால் அதுதான் தவறு என்று பண்டார் என்ஸ்டேகில் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தை விட மத கல்விக்கான அணுகல் பரவலாக இருந்த போதிலும் மாணவர்கள் மத்தியில் நல்ல குணத்தையும் தார்மீக பண்புகளையும் வளர்ப்பதற்கான முயற்சிகளில் உள்ள குறைபாடுகளையே கொடுமைப்படுத்துதல் தொடர்வது பிரதிபலிக்கிறது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். கல்வியானது கல்வியில் சிறந்து விளங்கும் பட்டதாரிகளையோ அல்லது தொழில்நுட்ப திறன் கொண்ட நிபுணர்களையோ உருவாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மனித மாண்புகளை புரிந்து கொண்டு மற்றவர்களை மதிக்கும் தனிநபர்களையும் வளர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். நாம் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவோ தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களாகவோ ஆகலாம் அல்லது முனைவர் பட்டம் பெற்றிருக்கலாம், ஆனால் மனித நேயத்தை புரிந்து கொள்ளவும் மற்றவர்களை மதிக்கவும் நமக்கு கற்பிக்கப்படாவிட்டால் இந்த சாதனைகளின் மதிப்பு என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். கூட்டணி அரசியலில் பங்கேற்காமல் டிஏபி கட்சியால் வெகு தூரம் செல்ல முடியாது என்று அதன் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் சிஎன்ஏவுக்கு அளித்த பேட்டியில் அரசாங்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த டிஏபி ஒரு அதிகார நிலையில் இருக்க வேண்டும் என்றும் எப்போதுமே கூட்டணி அரசியலில் தனக்கு நம்பிக்கை உண்டு என்றும் லோக் கூறினார். தனித்து செல்வது எளிது என்றாலும் தங்களால் எதிர்க்கட்சி பாத்திரத்தை மட்டுமே வகிக்க முடியும். தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் ஒரு பகுதியாக இருக்க முடியாது, ஆட்சி நிர்வாக செயல்பாட்டிலும் இருக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பரிசான் நேஷனலை எதிர்கொள்வது ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் உள்ள உறவுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்ற கேள்விக்கு போக்குவரத்து அமைச்சரான லோக் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்வது ஒரு பொய்யாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் தொழில் முறையாக நடந்து கொள்ள வேண்டும்,
நாங்கள் வழக்கம் போல் கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். எனவே அரசாங்கத்தை அப்படியே வைத்திருக்க நாங்கள் முடிந்தவரை தொழில்முறையாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறோம் என்று அந்தோனிலோ கூறினார். மேலும் டிஏபி அதன் பதவிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வெளியேறாது என்றும் அந்தோனிலோ கூறினார். மாநில தேர்தல்களின் முடிவுகளை பொருட்படுத்தாமல் அம்னோ தலைவரும் பரிசான் நேஷனல் தலைவருமான அமாட் ஜாகித் ஹமிடியும் அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடியும் வரை ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பொது தேர்தலில் ஒரு ஒற்றுமை குழுவாக செல்வோமா அல்லது தனித்தனி கூட்டணிகளாக செல்வோமா என்பது நாடாளுமன்றம் கலைக்கப்படும் போது அந்தந்த கூட்டணிகளால் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் தெரிவித்தார். தலைநகர் வங்சா மாஜுவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்படுவதை காட்டும் வைரல் வீடியோ குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. பாதிக்கப்பட்டவரிடமிருந்து காவல்துறைக்கு புகார் வந்ததாக வங்சா மாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அன்னா சுலைமான் உறுதிப்படுத்தினார். தண்டனை சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் விசாரணை ஆணை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்த வைரல் வீடியோவில் கருப்பு உடை அணிந்த ஒருவர் கூர்மையான ஆயுதத்துடன் வெள்ளை உடை அணிந்த ஒருவரை திடீரென தாக்கி பல முறை உதைத்தும் குத்தியும் தாக்குவது தெரிகிறது. இந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி தமன் கங்கார் ஜலான் தியோங்கில் உள்ள ஒரு வீட்டில் 14 வயது 10 மாதங்களே ஆன சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் இன்று பெர்லிஸில் உள்ள கங்கார் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றத்தை மறுத்து வாதிட்டார். நீதிபதி ஷரீஃபா நோராஸ்லிதா சையத் சலீம் இடிட் முன்னிலையில் 23 வயதான சம்பந்தப்பட்ட இமான் ஹஸ்ரிக் அசீசானுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் அவர் தனது வாதத்தை முன்வைத்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் பிரிவு 376 ஒன்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பிரிவின்படி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படும். நீதிமன்றம் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 13,000 ரிங்கிட் பிணைத் தொகையை அனுமதித்ததுடன் இமான் மாதம் தோறும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் வழக்கு முடியும் வரை பாதிக்கப்பட்ட சிறுமியையோ அல்லது அரசு தரப்பு சாட்சிகளையோ தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஆகஸ்ட் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் சந்தேகிக்கப்படும் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் அமைச்சின் மனிதவள மேலாண்மை பிரிவிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் தெரிவித்தார். மாணவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தடுப்பதற்காக ஆசிரியர் மிக குறுகிய காலத்தில் பள்ளி சூழலில் இருந்து முழுமையாக நீக்கப்படுவதை இந்நடவடிக்கை உறுதி செய்கிறது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பள்ளிகளில் குழந்தை பாலியல் வன்கொடுமை, பாலியல் ரீதியாக தூண்டுதல், பாலியல் சீண்டல் மற்றும் பிற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஆசிரியர்களை கையாள்வதற்கான அமைச்சின் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் மேம்பாடுகள் குறித்து கேட்டிருந்த பிரிகத்தான் நேஷனல் பாசிர் சலாக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமாலுடீன் யாகாவுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.